சிம்ம லக்னம் தான் பார்க்கணும். இப்போ சிம்ம லக்னம்னா என்ன? அது இயற்கை காலபுருஷனுடைய தர்ம திரியோணத்தோடு சேர்ந்தது. வீட்டதிபதி சூரியன். அது நெருப்பு ராசி, ஸ்திர ராசி, விளக்கின் வெளிச்சத்தை போன்றது. உலகில் பிறக்கக்கூடிய ஆன்மாக்கள் அனைத்துக்கும் புகழையும் கௌரவையும் அந்தஸ்தையும் கொடுக்கக்கூடியது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய சிறப்புகளை எடுத்துக்கணும். இது காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் அப்படின்னு வச்சிட்டான். ஜென்ரலாக என்ன அப்படின்னா, 5ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு எடுக்கிறான். பூர்வ புண்ணியஸ்தானம் என்ன? நம்ம குலப்பெருமையை சொல்லக்கூடியது இல்லையா? பூர்வ புண்ணியம்னாலே நம்ம குலப்பெருமை. அப்போ இந்த இடத்துல ஒரு பிறக்கக்கூடிய குழந்தையும் இங்கே தான் இருக்குது. நம்மளை பெற்று போட்ட அப்பனுடைய வம்சம் பூரா இங்கே தான் இருக்குது. வம்சம், அதுதான் வம்ச விருத்தின்னா 5ஆம் இடத்தை. அதுக்கு பேரே வம்ச விருத்தி. ஆனால் இந்த இடம் சூரியனுடைய வீடாக கொடுத்துருக்காங்க. சூரியனுடைய மூலத்திரியோண வீடு. இப்போ இதனுடைய சிறப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த இடத்துக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னா, 5ஆம் இடம்ன்றது ஆழ்ந்த அறிவு. ஒரு மனிதனுடைய ஆழ்ந்த அறிவு, பகுத்தறிவு. இந்த ஸ்தானத்துக்கு பேர் 5ஆம் இடத்துக்கு பேர் என்ன பேர்? பகுத்தறிவு. அதை விட நம்ம ஆசை, நம்ம விருப்பம், நம்மளுடைய ஆரோக்கியம், நம்மளுடைய தேவைகள், நம்மளுடைய காதல், நம்மளுடைய இச்சைகள், அதை விட சொல்லலாம் மந்திர சாஸ்திரம் இதில் தான் இருக்குது. அதே மாதிரி வேத சாஸ்திரம் இங்கே தான் இருக்குது. அதை விட என்ன அப்படின்னா உல்லாச செல்லாபம் இங்கே தான் இருக்குது. கலை, இலக்கியம், நாட்டியம், சங்கீதம், 64 கலைகள் இங்கே தான் இருக்குது. ஒரு மனிதனோட உல்லாச பொழுதுபோக்கு என்னென்னமெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இங்கே தான் இருக்குது. பூங்கா இங்கே தான் இருக்குது. விளையாட்டு திடல் இங்கே தான் இருக்குது. அலங்கார மண்டபம் இங்கே தான் இருக்குது. இதில் தான் எல்லாத்தையும் வச்சுருக்கான். அப்போ ஒவ்வொரு வீட்டுக்கு தகுந்த மாதிரி இது மாறி கொடுக்குது. அப்போ இந்த இடம் இந்த 12 லக்கணத்தில் முக்கியமான வீடாக அவன் எடுத்துறான். அப்போ இதில் பிறந்தவன் வறுமையில் இருப்பினும் கூட அவன் உயர்ந்த மனிதன்றான். ஏன்னா வறுமையில் இருந்தால் கூட அவன் மதிக்கத்தக்க உயர்ந்த மனிதன். அது 5ஆம் இடம். அதனால் என்றைக்குமே அந்த மரியாதையை விட்டு கொடுக்கவே மாட்டான். இதில் சூரியனுடைய ஆரோகண அவரோகண வீதியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவன் வாழ்க்கையில் எந்த மாதிரியான சிம்பிள்ஸை இவன் எடுக்கிறான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சிம்மத்திலேருந்து கரெக்டாக 3ஆம் இடத்துல போய் அவர் நீச்சமாயிறார். ஆனால் 9ஆம் இடத்துல உச்சம். அதனால தான் அவர் தகப்பன் காரகன். தகப்பன் காரகன் எப்பயுமே சூரியன் நின்ற வீட்டிற்கு 9 கூடையவரே தகப்பன் ஸ்தானாதிபதி அப்படின்னு எடுக்கணும். நம்ம லக்கணத்துக்கு போய் தகப்பன் ஸ்தானாதிபதி எடுக்கிறோம். இப்போ ஜென்ரலாக ஒரு மேஜிக் என்னென்னா, இப்போ சாதாரணமாக ஒரு சிம்பாலிக்காக எடுத்துக்கிடுவோம். இப்போ கும்பலக்கணம் எடுத்துக்குவோம். இந்த கும்பலக்கணத்துக்கு 9 கூடையவர் யார்? சுக்கிரன். தகப்பன் காரகன் யார்? சூரியன். இந்த சூரியன் நிற்கக்கூடிய சூரியன் எந்த வீட்டை நிற்கிறாரோ அந்த வீடு. இப்போ சூரியன் இங்கே நிற்கிறார் வச்சுக்கிடுவோம். இந்த சூரியனுக்கு 9 கூடையவர் யார்? அப்போ இந்த குருவை இங்கே இணைக்கணும். இப்போ இந்த 2 பேரும் சேர்ந்து தான் இவனுடைய தகப்பன் என்ற நிலையை எடுத்துக்கிறான், பாக்கியத்தோடைய நிலையை எடுத்துக்கிறான், எல்லா இதையும் எடுத்துக்கிறான். அப்போ சுக்கிரனுடைய வீட்டில் குருவோட நட்சத்திரம் எங்கே இருக்குது? விசாகம் இருக்கா? அப்போ இவன் இந்த விசாக நட்சத்திரத்தில் போய் இவன் வழிபாடு செய்தானே ஆனால் 9ஆம் இடம் தானே வழிபாடு செய்தானே. இதான் ஷார்ட் ரூட்டு குறித்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்துக்குமே பொருந்தும். இதுதான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய மேஜிக் அண்ட் மெஜஸ்டிக். அதை மிஸ்டிக்னு கூட சொல்லலாம். இது மிஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு லக்கணத்துக்கு 9 கூடையவர் சூரியனுக்கு 9 கூடையவரோடு இணைக்கக்கூடிய அந்த சென்சிட்டிவ் பாயிண்ட் இருக்குல்ல, அங்கே தான் சகலமும் இருக்கிறது. அவன் வணங்கக்கூடிய தெய்வத்திலேருந்து, செல்வத்திலேருந்து, உயர்கல்வியிலேருந்து, தகப்பன்லேருந்து, குருமார்கள்லேருந்து, யோகங்கள் அத்தனையும் இந்த இடத்துல தான் இருக்கும். அப்போ இந்த இடம் வந்துடுது. அதுக்கு அடுத்த இடம் இருக்குது பூராட நட்சத்திரம். குருவோட வீட்டில் சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்கு இல்லையா, இந்த இடமும் எடுத்துக்கலாம். அப்போ இந்த இடம் எப்படி வேலை பார்க்கும் அப்படின்னா, இந்த இடத்துல மிஸ்டிக் அண்ட் மிராக்கிள் அப்படின்றது என்னென்னா, இது காலபுருஷனுக்கு 7ஆம் இடம், இது காலபுருஷனுக்கு 9ஆம் இடம். சரியா? இந்த 2மே இவனுக்கு பாக்கியஸ்தானமாக வேலை பார்க்கும். அப்போ இந்த காலபுருஷனுக்கு 7ஆம் இடம்ன்றது
இப்போ இவனுக்கு வந்து திருமணம் ஆயிடுதுன்னு வைங்களேன், திருமணம் ஆன உடனே இந்த கதவு திறக்க ஆரம்பிச்சிடும், பாக்கியத்தினுடைய கதவு திறக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் சஸ்பென்ஸ். சரியா? அப்போ இது இவனுக்கு 11ஆம் இடம். இந்த இடத்துல யார் வர்றா? மூத்த சகோதரி அல்லது மூத்த சகோதரன் அல்லது தகப்பனாருடைய இளைய சகோதரன் இங்கே வர்றாங்களா? அப்போ இவன் அடையக்கூடிய அனைத்து நன்மைக்கும் இவங்க 2 பேரும் தான் காரணமாக இருப்பாங்க. நல்லா நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சஸ்பென்ஸ் இதுக்குள்ளே இருக்குது. இதை யோசிச்சே பார்க்க முடியாது. யாரை யோசிச்சு பார்க்க முடியுமா? அதான் இங்கே இருக்குது. இதெல்லாம் நேச்சுரல். இப்போ ஜென்ரலாக ஒரு விஷயம், எல்லா கிரகங்களுக்கும் இந்த இதை தத்துவார்த்தத்தை அவன் வந்து சஸ்பென்ஸாகவே நம்ம ரிஷிகள் நினைஞ்சிருக்காங்க, கொடுத்துருக்குறாங்க. எப்படி அப்படின்னா, இப்போ கேஷுவலாக இப்போ சந்திரனுடைய வீடு வந்து கடகம், சந்திரனுடைய மூலத்திரியோட வீடு இது ரிஷபம். இங்கே தான் சந்திரனுடைய மூலத்திரியோட வீடு இருக்குது. இங்கே சந்திரன் உச்சம் வேற இல்லையா? இந்த சந்திரன் ஏன் வந்து தன் வீட்டுக்கு 11 போய் உச்சமடைகிறான்னா, காரகம் வந்து தாயார். அப்போ நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரே ஜீவன் இது தாய் தான், இது யாருமே கிடையாது. அப்போ இந்த சந்திரனுக்கு 11 இருக்கக்கூடிய கிரகம் இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளுடைய அபிலாசையை பூர்த்தி செய்யக்கூடிய கிரகம். சரியா? இப்போ இந்த சந்திரனுக்கு, சந்திரன் எங்கே வேணாலும் நிற்கலாம் இல்லையா? இப்போ எனக்கு சந்திரன் இங்கே நிற்கிறார், எனக்கு சந்திரனுக்கு 11 யாரு? செவ்வாய். என்னுடைய லக்னத்துக்கு, இப்போ என்னோட லக்னத்துக்கு 11 யாரு? சுக்கிரன். சரியா? இப்போ இந்த 2 பேரும் சேரணும். அப்போ இந்த 2 பேரும் சேர்ந்தா சுக்கிரனுடைய வீட்டில் செவ்வாயோட நட்சத்திரம், செவ்வாயோட வீட்டில் சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்கா? இருந்துச்சா? சுக்கிரன் வீட்டில் செவ்வாயோட நட்சத்திரம் இங்கே இருக்கா? இன்னைக்கு ஓடக்கூடிய சித்திரம். சரியா? அப்போ என்னுடைய ஃபஸ்ட்டு இது லக்னத்துக்கு 5ஆம் இடமே வந்துடுதா? வந்துடுதா? அப்போ இந்த 5ஆம் இடம்ன்றது என்ன? இது வந்து காலபுருஷனுடைய லக்னம், காலபுருஷனுடைய லக்னம். அப்போ இந்த இடத்துல என்னுடைய முதல் பையன் பிறந்ததுக்கு பின்னாடி தான் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனையே நடந்துச்சு. எது? புத்திரஸ்தானம் இல்லையா? இப்படி ஒரு சென்சிட்டிவ் இதுக்குள்ளே இருக்கு. இது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எடுக்கணும். ஒவ்வொரு ஜாதகத்தையும் எல்லாத்துக்கும் எடுக்கலாம். ஆமாம். அதாவது இயற்கையாக எப்படின்னா, இப்போ இதே இது வச்சுக்குவோம். இப்போ செவ்வாயோட மூலத்தினோட இது இப்போ செவ்வாயோட மேலத்தினு இது. அப்போ செவ்வாயோட உச்ச வீடு தானே இந்த வீட்டுக்கு. இது எத்தனை இடம்? செவ்வாய் எங்கே உச்சமடைகிறார்? தன்னுடைய மூலத்துறையோட வீட்டுக்கு 10ஆம் இடத்துல வச்சார். அப்போ எந்த ஜாதகத்திலையும் செவ்வாய் நின்ற வீட்டிற்கு 10 குடையவர் யார் அப்படின்னு இருக்கும். சரியா? இப்போ எனக்கு செவ்வாய் இங்கேயே தான் இருக்காது. இந்த செவ்வாய்க்கு 10 குடையவர் யாருன்னா சுக்கிரன். இப்போ எனக்கு 10 குடையவர் யாரு? புதன். இந்த புதனை இங்கே எடுத்து கோர்க்கிறதுக்கு முன்னாடி இதுக்குள்ள சஸ்பென்ஸ் என்ன அப்படின்னா, இதில் இன்னும் ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது. அந்த சிஸ்டத்தை தூக்கணும்னா அது ஒரு வேலை. அது இதுக்குள்ளே இதுதான் இந்த கிரகங்கள் நிற்கிறதா வேலையெல்லாம் இல்லை, அது வேறு மாதிரி ஒரு வேலையை பார்க்குது. இப்போ செவ்வாய்க்கு 10 குடையவர் சுக்கிரன், லக்னத்துக்கு 10 குடையவர் புதன். அப்போ சுக்கிரன் புதன் மட்டுமே எனக்கு கர்ம மேன்மைக்கு பாத்தியமாகறாங்க. அப்போ இதனுடைய சென்சிட்டிவ் பாயிண்ட் எங்கேயுமே கிடையாது. இந்த சென்சிட்டிவ் பாயிண்ட் இல்லை அப்படின்னா இவங்க நட்சத்திரத்தை எடுத்துக்கலாம். சென்சிட்டிவ் பாயிண்ட் இல்லை அப்படின்னா இந்த பரணிபுரம் புராணத்தை எடுத்துக்கலாம், ஆயிலியங்கேட்டை ரேவதியை எடுத்துக்கலாம். கர்மாவுக்கு இது ரெண்டும். இதில் என்னன்னா, இதோடைய ஷார்ட் ரூட் என்னன்னா, இந்த நட்சத்திரங்களை எல்லாம் சனி கடக்கின்ற காலம் இருக்கு இல்லையா, அந்த காலம்தான் கர்மாவுடைய மாற்றமான காலம். கர்மாவை மாற்றமான காலம். அவனுக்கு கொடுக்கக்கூடிய இந்த சனி பரணியில் வந்துருச்சா ஒரு மாற்றம் வரும், ஆயிலத்தில் வருதா ஒரு மாற்றம் வரும், அப்படியே பூரத்தில் வருதா ஒரு மாற்றம் வரும். இதை விட கூத்து என்ன அப்படின்னா, அது இதை விட ஒரு சஸ்பென்ஸு. சனிக்கு 10 குடையவர் இருக்கார் இல்லையா. இப்போ சனி எனக்கு இங்கே, இந்த 10 குடையவர் யார்?
சூரியன். அப்ப இந்த சூரியனுடைய வீட்டில் இந்த செவ்வாய்க்கு 10 கூடிய சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்கா? இந்த பூர நட்சத்திரத்துல என்னுடைய விதி பலன் மாறுது, என்னுடைய கர்மா அங்கதான் இருக்குன்றான். இது ஒரு தியரிட்டிக்கல். இதோடைய கிளாஸ் இதை எடுத்துட்டா என்ன சரி, நீங்கள் எல்லா பாரம்பரிய ஜோதிடத்திலிருந்து எல்லா ஜோதிடத்தையும் தூக்கி மூளையில் போட்டுட்டு இதை ஒன்றை மட்டும் ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இது ஒரு மோசமான ஒரு வாய்ப்பாடு. இது எல்லா கிரகங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டான ஒரு நிலையில் இது வேலை செய்யுது. சரியா? இது மனசில் வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம ஜாதகத்தையே இயக்கக்கூடிய ஒரு விஷயம். சரியா? இதில் சஸ்பென்ஸ் நிறைய இருக்கு. இதை எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு இது இருக்கு. அதனால் ஒவ்வொன்றும் வெவ்வேறு விதமாக வேலை செய்யுது. ஒரு கிரகமும் வெவ்வேறு வேலைமாக செய்யுது. லக்கணத்துக்கு 10 கூடையவர். இப்போ ஒரு ரிஷப லக்கணம் எடுத்துக்கிடுவோம். 10ஆம் இடம் எது? சனி. சரியா? இப்போ சனி நின்ற வீட்டுக்கு 10 கூடையவர் இருப்பார் இல்லையா? இப்போ இதையும் மிங்கிள் பண்ணால் இவனுடைய கர்ம மேன்மைக்கு வழிகாட்டும். செவ்வாய் கூடைய 10 கூடையவரும் லக்கணத்துக்கு 10 கூடையவரும் குறிகாட்டக்கூடிய இடம் கர்ம வினையை போக்கக்கூடிய இடமா வரும். இந்த ரெண்டுக்கு வித்தியாசம். கர்ம வினையை போக்குவதும் கர்ம மேன்மையை கொடுப்பதும் வித்தியாசம். இது கலியுகத்தினுடைய கர்த்தா யாரு? கர்மாவின் கர்த்தா சனி தான். அதனால சனி நின்ற வீட்டிற்கு 10 கூடையவர் யாரோ, சனி நின்ற வீட்டிலேயே 2 விதமாக வேலை செய்யும். அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டே நீங்கள் போங்க. அப்போ தான் அதுக்குள்ளே பல வேலைகள் இருக்கும். எப்படின்னு புரியும். இப்போ இந்த இருக்கு சனியோட சொந்த வீடு, 2 வீடு இருக்கா? இப்போ இந்த சனிக்கு 10ஆம் இடத்துல தானே உச்சமடைகிறார். சரியா? இந்த சனிக்கு எது? 10ஆம் இடம். இதுக்கு மூலத்தினுடைய எத்தனாம் இடம் இல்லையா? இப்போ தர்ம கர்மாதிபதி கர்ம தர்மாதிபதி வர்றார். தர்ம கர்மாதிபதியில் கர்ம தர்மாதிபதி அப்படின்ற நிலையில தான் இது வரும். இப்போ தர்ம கர்மாதிபதினாலும் ஒன்று தான், கர்ம தர்மாதிபதினா ஒன்று. இப்போ தர்ம கர்மாதிபதினா நீ செய்த தர்மத்தினுடைய நிலைக்கு தக்கவாறு உன்னுடைய கர்ம மேன்மை இருக்குன்னு அர்த்தம். கர்ம தர்மாதிபதி என்ன? உனக்கு கொடுக்கப்பட்ட கர்மாவின் மூலமாக கொடுக்கப்பட்ட மேன்மை தர்மத்தால் நிலைநிறுத்துன்ற 2 பாயிண்ட் இதுக்குள்ளதான் இருக்கு. 2 மேஜிக். தர்ம கர்மாதிபதி, நீ செய்த தர்மத்தின் விளைவாக உன் கர்மாவுடைய மேன்மை இருக்கிறது. அப்போ போன ஜென்மத்தில் நீ செய்த தர்மம் இந்த ஜென்மாவில் என்ன சொல்லுது? கர்மாவினால் கொடுக்கப்பட்டதை தர்மத்தால் நிலைத்துன்னு சொல்றான். இந்த 2க்கும் இந்த சனி தான் காரணம். அப்போ சனி நிற்கக்கூடிய வீட்டிற்கு இந்த சனி எங்கே நிற்கிறாரோ அந்த வீட்டுக்கு 10ஆம் இடமே கர்ம தர்மாதிபதியாக மாறுவார். இல்லையா? 2 விதமாக கோட்பாடு இதுக்குள்ளே மாறிடும் எங்கே இருந்தாலும். இப்போ எனக்கு சனி இங்கே, சனி பவன் எங்கே இருக்காரு? விருச்சிகத்தில் இருக்கார். இவரே சூரியனே எனக்கு என்ன செய்கிறாரு? 10 கூடையராகவும் வர்றாரு. இது காலபுருஷனுக்கு 5ஆம் இடமா மாறிடும். மேஜிக் இதுதான். இப்போ இந்த இடத்துல எனக்கு தர்ம கர்மாதிபதியும் கர்ம தர்மாதிபதி யாரு? சூரியன். அதனுடைய நட்சத்திரத்திலே நான் பிறந்துடுறேன். அதனுடைய நட்சத்திரத்திலே பிறந்துடுறேன். பிறந்து என்ன செய்யறாரு? அந்த சூரியன் போய் உச்சமா இருக்கிறார். சரியா? இதனாலதான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, துப்பாக்கி எடுத்து நீ சுடுகடா, என் குண்டு பாஞ்சிருச்சுன்னா இது இல்லடான்னு அர்த்தம் இல்லையா? இது இல்லைன்னு வாங்கினேன் ரைட்டா? இப்போ நான் ஏன் இப்படி ஸ்டபனாக நிற்கிறேன்? அப்போ ஆனால் இதுக்கு பிராயச்சித்தம் என்ன ஆயிடுச்சு? நான் பிறந்த 3 வயசுலேயே எங்கள் அப்பா இறந்துடுறாங்க. அந்த காரகம் என்பது பறிக்கப்படுகிறது. தகப்பன் காரகம் என்பது பறிக்கப்படுகிறது. அப்போ ஒன்றை இழந்தால் தானே ஒன்றை பெறலாம். நான்லாம் இந்த அளவுக்கு ஜோதிடத்துறைக்குள்ளே நான் வருவேன், நான் இப்படி இருப்பேன், எனக்கு இப்படி ஒரு புகழ் கிடைக்கும் நான் நினச்சி கூட பார்த்தது கிடையாது. ஆனால் செஞ்சது பூரா என்னது? ஒழுங்காக செஞ்சுச்சா? இது எல்லா ஜாதகத்துலையும் இயங்கும். அதை ஆப்ரேட் பண்ணணும். இது ஒன்றும் இல்லை. இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுலாம் ஈஸி. இந்த ஸ்தானத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு ஒரு உத்தி இருக்கு. அதுதான் சஸ்பென்ஸ்.
அதான் சஸ்பென்ஸ். எல்லா பாவத்துக்கும் நான் என்ன சொல்லுவேன், கிளாஸில் அப்படி தான், ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு திறவுகோல் இருக்கிறது. அந்த திறவுகோலை திறந்தாச்சுன்னா அந்த பாவம் திறந்துடும். ஆனால் 12 பாவம் இருக்குது, எனக்கு 12 லட்ச ரூபா கட்டணும். ஆமாம், என்னச்சு வாங்க அவன் எங்க போறாள் ஏறுதுல. அதாவது சார் இல்லை இல்லை, நான் சொல்ற வித்தை எவனா ஜோதிடத்தில் சொல்லு இல்லை, எவனுக்கா தெரியும்னு வந்து நிற்க சொல்லு, அவனை தலைகளை மாற்றி விட்டு போயிடுவேன் நான். இல்லை சொல்கிறேன், நான் என்ன சொல்கிறேன்னா சார், இறைவன் எனக்கு கொடுத்தது சரியா. இதை விட என்ன அப்படின்னா, அந்த தாய் மீனாட்சி என் அறிவுக்குள்ளே விதைச்சது, எனக்கு கொடுத்தது, அதை அவள் கொடுத்தது. நான் வந்து மறைக்காம தானே சில விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லி கொடுக்குறேன். இல்லாட்டி இந்த மிஸ்ட்ரியெல்லாம் நான் வந்து சொல்லிக் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லையே, இல்லையா? இது ஒரு மிஸ்ட்ரி. ஆமாம், இது வந்து ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய சூட்சும ரகசியங்கள். சூட்சும ரகசியம் நம்ம ஒன்று நினச்சிக்கிட்டு இருப்போம், அது ஒன்று இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிம்ம லக்னத்தையே எடுப்போம். இந்த தன லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார்? புதன், சரியா? தன லாபாதிபதி புதன். இந்த 2 பாவமும் இயங்கணும், 2 பாவமும் தன லாபம். சரி, இது இவனுக்கு 2ஆம் இடம், இது 11ஆம் இடம். இது காலபுருஷனுக்கு 3ஆம் இடம், இது 6ஆம் இடம். அப்ப இங்கே இவனுக்கு தடையற்ற வருமானத்துக்கு இயற்கையாக கொடுத்துருச்சு. அடுத்து இவனுடைய சிந்தனைக்கு, இவனுடைய விருப்பத்துக்கு, இவனுடைய ஆக்டிவேஷன் செயல்பாட்டுக்கெல்லாம் ஒரு முத்திரை வெற்றியை கொடுக்கறதுக்கு தயாராச்சு. இப்ப இந்த இடத்துல இந்த 2 பாவமும் இவனுக்கு இயங்கணும். இப்ப எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் லக்கணத்தினுடைய தொடர்பு இல்லாம எந்த ஒரு பாவத்தையும் எடுத்துக்கவே முடியாது. லக்கண தொடர்பு இருக்கணும். அப்ப இந்த இடத்துல இதே சூரியனை எடுத்துக்கிடுவோம். இப்ப சூரியன் போய் ஆயில்ய நட்சத்திரத்தில் நிற்கிறார். இப்ப இந்த லக்னாதிபதி சூரியன் போய் ஆயில்ய நட்சத்திரத்தில் இருந்தா இந்த அத்தனை கிரகமே அவனுக்கு வேஸ்ட் தான், தேவையே இல்லை. இது ஒண்ணுதான் இயக்க போகுது, லக்னாதிபதி இயக்க போறாரு. அப்ப என்ன செய்யறாரு, இவர் 12ல் போய் உட்கார்ந்துடுறாரு. இது என்னென்ன செய்யுது, சூரியன் என்பவன் லக்னாதிபதியாகி தகப்பன் காரகனாகி 12ல் உட்கார்ந்துடுறாரு. அப்ப இவனை தகப்பனாட்ட வந்து பிரிக்குது. இது காலபுருஷன் 4ஆம் இடம், தகப்பனை பெற்ற தாய். இவன் போய் அப்பத்தாட்ட அல்லது ஆச்சிட்டு தான் வளர்றேன், சரியா? அங்க வளரும் போது இவன் இடம் மாறிடுறேன். அங்க இது காலபுருஷனுக்கு 4ஆம் இடம். இவனுடைய ஆரம்ப கல்வி பூராமே நல்லா போய்கிட்டு இருக்கு, கல்வியில எந்த பிரச்சனையும் வராது. ஆரம்ப கல்வி 4ஆம் இடம் தானே, இதுதான் காலபுருஷ தத்துவம். அப்ப கல்வியை கொடுக்க ஆரம்பிச்சிருது. இந்த கொடுக்க ஆரம்பிக்கக்கூடிய கல்வி இது என்ன கோட்பாடு வாங்கியிருக்கு, 2-11க்கு தான் அதிகாரம் வாங்கியிருக்கு. அது காலபுருஷனுக்கு 3-6. அப்ப இவனுக்கு கொடுக்கக்கூடிய கல்வி ஒரு உத்தியோக கல்வியாக தான் இருக்கு. எப்படி கூடியும் வேலையை கொடுத்துரும், இந்த நம்பிக்கை இதுக்குள்ள இருக்கு. இது வாங்கினது அதிகாரம் பண்ணத்தான் செய்யும். அப்ப கல்வியை கொடுத்துருது. கொடுத்து கல்வியெல்லாம் முடிச்சதுக்கு பின்னாடி என்ன செய்யுதுன்னா, இது 12ஆம் இடம் இல்லையா, முற்றிலும் புதிய சூழல்ல வெளிநாடுக்கு போயிடுறான். 12ஆம் இடம் அவன் இங்கே வைக்காது, வெளிநாட்டில் போய் உட்கார்ந்துக்கிட்டு அவன் என்ன செய்யறான், சம்பாதிக்கிறான் இல்லையா? அப்ப இந்த இடத்துல இதனுடைய கோட்பாடு எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, இது காலபுருஷனுடைய 3ஆம் இடம் அல்லவா. அப்ப இவன் கூட பிறந்த மூத்த சகோதரர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய விருப்பங்களை பூர்த்தி பண்றான் ஃபர்ஸ்ட். அதுக்கு தான் இது வருது. செகண்டு, இவனுக்கு 2ஆம் இடம் என்ற குடும்பஸ்தானம் இங்கே வேலை செய்யுது இல்லையா, இவன் நல்லா செல்வ செழிப்பை கொடுக்குறான். அப்ப இந்த இடம் இன்வெஸ்ட்மெண்ட், 12ஆம் இடம் முதலீடு, விரயம் கிடையாது, முதலீடு. அப்ப சம்பாதிக்கிறது தான் என்ன செய்யலாம், காலபுருஷனுக்கு 4ஆம் இடம். அப்ப தகப்பனார் பிறந்த ஊர்லயோ அல்லது தான் பிறந்த ஊர்லயோ சில சொத்துக்களை விருத்தி பண்றேன். காலபுருஷன் 4ஆம் இடம் எல்லாம் எந்த இடத்துல இருந்தாலும், தாய் பிறந்த இடம், தகப்பன் பிறந்த இடம், இவன் பிறந்த இடம், சொத்துக்களை விருத்தி பண்றான். அப்ப சகலமும் இந்த சூரியன் ஒன்னே
கொடுத்து விடுகிறது. இங்கே மற்றபடி போய் இங்கே புதன் போய் எங்கே இருந்தானே, சுக்கிரன் போய் எங்கே இருந்தானே, ஒரே வேலையில் முடிச்சோன்னா லக்னாதிபதி சூரியன், லக்னம் என்ற நட்சத்திராதிபதி புதன். சாரி, லக்னம் எந்த புள்ளியில இருக்கு? கேதுவா இல்ல அது தேவையே இல்லை. நீங்க எடுக்கவே வேண்டாம். அந்த ஜென்ம லக்கணம்னு நீங்க போட்டுக்கிட்டீங்கல்ல, லக்னாதிபதி யாரு? வேண்டியதில்லை சார். நீங்க லக்கணம்னு எடுத்தா போதும்லே. நம்ம ஷார்பா போனோம்னா இதை கொண்டு போய் நவாம்சத்தில் கொண்டு போய் விடணும். இப்போ பூர நட்சத்திரத்திலே விடுகுது. இப்போ பூர நட்சத்திரம் 3ஆம் பாகத்தில் வந்துடுது. நவாம்ச லக்கணம் என்ன? துலாம். இப்போ சூரியன் போய் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ அவர் ஆயிலியன் வந்து 3ஆம் பாகத்தில் இருக்கார். நவாம்சத்தில் எங்கே வந்துடுறாரு? 5ஆம் படத்துக்கு வந்துடுறாரா? இது காற்றாசியா? அப்போ இந்த வீடு இவன் என்ன செய்யுது? பெருமைப்படுத்துகிறது. ரைட்டா? அது நவாம்சத்துக்குள்ள நம்ம போகணும்னா அது வேற மாதிரி கோட்பாட்டுக்குள்ள போகணும். ஓகே. அப்ப இந்த இடத்துல சூரியன்ற ஒரு புள்ளி மட்டும் என்ன செய்யுது? இந்த இந்த இயக்கம் வந்து இதுக்குள்ள இயங்க ஆரம்பிச்சது. ஆமா. அப்ப இப்ப இதுல தான் கொடுக்கப்பட்ட பணம். இப்ப தன லாபாதிபதி சாரத்துல போய் லக்னாதிபதி உட்கார்ந்துறாரு, நல்லா படிக்கிறான், வெளிநாட்டில் போறான், சம்பாதிக்கிறான். இப்ப இந்த சம்பாதிக்கிறதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றான். இது பயனுள்ளதாக இருக்குமா அல்லது பயனற்றதாக இருக்குமா? இவருக்கு ஏன்னா ஃபியூச்சர் வந்து பலன் தரணும் இல்லையா? நீண்ட காலத்திற்கு அதை பலனளிக்கக்கூடியதாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இதுக்குள்ளே எந்திரிச்சிடணும். அதைத்தான் அந்த பலன் அளிக்குமா அளிக்காதா அப்படின்றத தீர்மானிக்கிறது யாருன்னா அந்த புதன். அதை இந்த புதன் இங்கேயே உட்கார்ந்துடுறாரு. யார் சாரத்தில்? சனி சாரத்தில் உட்கார்ந்துடுறாரு. அப்ப சனி இந்த வீட்டுக்கு எத்தனை குடையவர்? 6 7 குடையவர். அப்ப இந்த 7ஆம் இடத்துக்கு இந்த புதன் யாரு? 5 8 குடையவர். 6ஆம் இடத்துல உட்காந்து 12 குடையவர் சாரம் வாங்கிறாரா? அப்ப என்ன செய்யறான்? இவன் வெளிநாட்டில் சம்பாதிக்க போற இவன் பொண்டாட்டி தண்டதான் அடிச்சு காலி பண்றான். இப்ப யாரால் அது அழிக்கப்படுகிறது? எஸ். சஸ்பென்ஸா இப்படிதான் கிரகம் வேலை பார்க்குது காலபுருஷ தத்துவத்துல. இதே புதனை அப்படியே தூக்கி சுக்கிரன் சாரத்தில் இங்க போடுவோம். இப்ப மல்டிபிள் கேரக்டர் ஆயிரும். இப்ப இந்த புதன் சுக்கிரன் சாரத்துக்கு வந்துடுதா? அப்ப சுக்கிரன் வந்து இவனுக்கு 3 10 கூடையவரா? இது காலபுருஷனுக்கு 2 7ஆ? ஆமா. இதுல என்ன சொல்லுதுன்னா, இப்போ 3 10 இவன் என்ன செய்யறான்? கிடைக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பகுதி என்ன செய்யறான்? இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு போறான், தொழில் செய்யறதுக்காக கொண்டு போறான். 3 10 தொழில் சிந்தனை வந்துடுது. அதுல 2 7னா இன்னொருத்தனை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது. அப்ப இதுல இவனுக்கு அழிவு இல்லை, இது ஒரு பெருக்கம் இருக்கு. ஆனா இதை யார் போய் மெயின்டைன் பண்ணுவா அப்படின்னா, ஒண்ணு இவன் கூட பிறந்தேன் போகணும், என்ன 3ஆம் இடம் தானே, இல்லாட்டி மனைவியோட அப்பா வரணும், மாமனார். இந்த 2 பேரும் தான் இதை நிர்வகிப்பாங்க. வேற யாரும் இதுக்குள்ள நுழைய முடியாது. இதெல்லாம் நம்ம பரந்த சிந்தனைக்குள்ள இருந்தா தான் ஜோதிடத்துக்குள்ள விளக்கமா எடுக்க முடியும். இல்லைன்னா அதை எடுக்க முடியாது. இதுக்குள்ள இவ்வளவு டெப்த்து நாலேஜ் வந்து வெறும் ஒரு கிரகம் தான் ஒரு சில செயல்பாட்டை கையில் எடுத்துக்கிடுது. நம்ம எல்லாத்தையும் போய் குவி குவி பார்க்குறோம், அங்கெல்லாம் இல்லை. இதை இப்போ ஒன்றுமே கிடையாது. இது ஒரே மாதிரி, இது ஒரே இதில் வேலை பார்க்க மாட்டேங்க. இங்கே பாருங்க, ஒரு சின்ன லாஜிக்கு எல்லாம் விட்டுருவோம், ஒன்றுமே இல்லை. இந்த லக்னாதிபதி அப்படின்ற இந்த லக்கணத்தை மட்டும் தூக்கிடுவோம். லக்னாதிபதி ஒன்றுமே கிடையாது. இந்த லக்னாதிபதி சூரியன் இங்கேயே இருக்காரு. எது? சிம்ம லக்கணம், லக்னாதிபதி சூரியன் சுக்கிரன் சாரத்தில் உட்கார்ந்துடுறாரு. சரியா? மற்ற எதுவுமே இவனுக்கு தேவையில்லைங்க. இது ஒன்று சகலத்தை அள்ளி கொடுத்துட்டு போகும். காரணம் என்னன்னா, இப்போ இவனுடைய பிறப்பை பார்ப்போம். சிம்ம லக்கணம், லக்கணத்திலே சூரியன். அப்போ இவனுடைய பிறப்பு ஒரு
நல்ல ஒரு மேன்மையான குடும்பத்திலிருந்து வந்தவங்க, ஒரு நாட்டாம அல்லது அரண்மனை அந்த ஜமீன் அந்த மாதிரியான மேன்மையான குடும்பத்திலிருந்து பிறந்தவன், மரியாதைக்குரிய ஹெரிடிட்டி. அப்போ அவங்க அப்பா தாத்தன் பாரம்பரியத்தை எடுத்தோம்னா சரி, பெரிய புகழ்மிக்க ஆளுகளாக இருப்பாங்க, பெருமையான மனிதர்களாக இருப்பாங்க. அதில் வந்துடுறேன். அவங்க செஞ்ச புண்ணியம் பூரா இதுக்குள்ளே கிடைக்குது அவனுக்கு. இங்கே சூரியன் சுக்கிரன் சாரத்தில் போய் உட்காந்துறாரு. சுக்கிரன் 3-10 கூடையவரா? இது காலபுருஷன் 2-7. இப்போ இவன் என்ன செய்யறான், எப்படி கூடி வந்தாலும் சரி இவன் ஒரு தொழில் மேன்மை அடைய போறான்றது இதாயிடுது. இந்த தொழில் மேன்மை அப்படின்றது இது வரும்போதே இவனுக்கு குடும்பம்ன்ற ஒன்று அமைப்பை அங்கே கொடுத்துரும். 2ஆம் இடம் இல்லையா, குடும்பம்ன்ற அமைப்பை கொடுத்துரும். இந்த 2ஆம் இதே இதில் 7ஆம் இடம் வேலை பார்க்கலையா, அப்போ திருமணமும் இவனுக்கு நடந்துடும். அப்போ வாழ்க்கைக்கு என்ன தேவை? திருமணமும் தொழிலும் தானே. இந்த 2ஐயுமே இது கொடுத்துருதா, வேற என்ன வேணும்? அப்போ காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால குழந்தை இல்லைன்னு சொல்லவே முடியாது. வம்சவிருத்தி தானாக நடக்கும். இங்கே இந்த இடத்த போய் பார்க்கணுன்ற அவசியமெல்லாம் இல்லை. இங்கேயே சுற்றி இருக்கு. 5ஆம் இடத்துல போய் தான் உட்காந்து பார்க்கணும் அப்படின்ற அவசியமெல்லாம் இல்லை. அப்போ லக்னாதிபதியை மட்டும் தூக்கி நாம் பணம் பார்த்துடலாம். சரியா? இதை இப்படியே தூக்குவோம். இந்த சூரியனை பூராட நட்சத்திரத்தில் போடுவோம். லக்னாதிபதி இப்போ இதே லக்னாதிபதி பஞ்சமத்தில் 5ல் சுக்கிரன் சாரம். சுக்கிரன் 3-10 கூடையவர் 2-7. இப்போ இந்த இடத்துக்கு என்ன ஆகுதுன்னா, கல்யாணம் இல்லைன்னு சொல்லலை, கர்மா இல்லைன்னு சொல்லலை, ரெண்டுமே ஆப்ரேட்டாக ஆரம்பிச்சிடும். கல்யாணமும் தொழிலும் ரெண்டுமே சேர்ந்தே வந்துடும். இப்போ இந்த 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது, இது காலபுருஷனுக்கு 9ஆம் இடம். காலபுருஷனுக்கு 9ஆம் இடம், இவனுக்கு 5ஆம் இடம். அப்போ இந்த ஜாதகத்துக்கு இந்த குழந்தை பிறப்பு அப்படின்னு ஆன உடனேயே பஞ்சமும் பாக்கியமும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்படிப்பட்ட ஜாதகங்கள்லாம் பாருங்க, கௌரவமாக வாழ்வாங்க. நோய் நொடி கிடையாது, எது கிடையாது. காலையில் எழுந்திருப்பான், பூஜையை முடிப்பான், ஒரு கோயிலுக்கு போவான், நல்ல பட்டை தெய்வீக அம்சமாக இருப்பாங்க இவங்கெல்லாம். ஆனால் சூரியன் சுக்கிரன் சாரத்தில் இருக்கு இல்லையா, நல்லா அழகாக இதில் இருக்கிற ரகசியத்தை தான் சொல்லணும். அதுக்காக நீங்கள் இதெல்லாம் நினச்சிடக்கூடாது. ஏன்னா 5ல் சூரியன், இது காலபுருஷன் 9ஆம் இடம். இப்போ சூரியன் பளபளப்பானவர், பட்டாடை. அப்போ எப்பயுமே கல்யாணம் தேய்ச்ச வேட்டி மாறாமல் காலி பட்டில் தான் இருப்பேன். ஆனால் இந்த சூரியன் சுக்கிரன் சாரத்தில் இருக்கு இல்லையா, அதனால் இவன் கோயிலுக்கு போனாலும் சரி, பொது விஷயங்கள் 5ஆம் இடம்ன்றது விசேஷம், விருந்தோம்பல் விசேஷங்கள் எங்கே போனாலும் சரி, சூரியன் சுக்கிரன் சாரம் ஒரு செட்டப்போடு தான் போவேன். இல்லை அங்கே ஒரு செட்டப் பண்ணுவேன். இது சின்னதை கூட விட மாட்டேன். வெளியில தான் பட்டை கொட்டை ஓட்டை அப்படியே சூப்பராக இருப்பேன். உள்ளுக்குள்ள பெரிய சொரட்டை, ஆனால் வெளியில் தெரியாது. தூக்கிய என்ன சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி, எப்படிமா இருக்க அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிடுவான். 5ஆம் இடம் வேலை செய்யுது. அதை அவனை சொல்லி குத்தம் கிடையாது. அவன் கொஞ்சுறதையும் கிள்றதையும் அவளுக்கு பெருமையாக நினைப்பாளுங்க. இல்லைங்க மாமான்னு கிள்வாளுங்க. இது நேச்சுரல். அவனை யாருமே குறை சொல்ல முடியாது. அதே சூரியன் இங்கே என்ன செய்கிறாரு, பரணி நட்சத்திரத்தில் வந்துடுறாரு. இப்போ 2 விதமான கோட்பாடு. லக்னாதிபதி சூரியன் போய் உச்சம் சுக்கிரன் சாரத்தில் உட்காந்துடுறான். இங்கே காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்துல இருக்கும்போதும் இவன் அந்த ஊரை விட்டு வெளியே போகணும். 9ஆம் இடமே காலபுருஷன் லக்னத்தில் போய் லக்னாதிபதி உட்காந்துருது 9ஆம் இடம். அப்போ இந்த இடத்துல என்ன செய்யறான், ஊரை விட்டு வெளியே போடும். போகும்போது இந்த சுக்கிரன் சாரம், அந்த சுக்கிரன் 2-7 கூடையவர் 3-10 கூடையவர் சகல சௌபாக்கியத்தையும் கொடுத்துருவார். சகல சௌபாக்கியத்தையும் கொடுத்துருவார். சரி, இது ஒரு ஆப்ஷன். இப்போ இதுக்கு அடுத்து ஒரு ஆப்ஷனுக்கு இப்போ இந்த இடத்துல என்ன மாறுதல் நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ சாதாரண பாருங்கள், ஒரு குப்பையில் பிறந்ததையும் கோபுரத்துக்கு கொண்டு போகக்கூடிய சக்தி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த லக்னத்துக்கு சுகபாக்கியாதிபதி யார்? செவ்வாய். இந்த செவ்வாய் என்ன செய்கிறாரு, இந்த இடத்துல உட்கார்ந்து உத்திர நட்சத்திரத்தில் உட்காந்துடுறாரு. உத்திர நட்சத்திரத்தில் இப்போ லக்னாதிபதி 9ல் உட்காந்து சுக்கிரன் சாரம் வாங்கிட்டாரு. இது கர்ம மென்மை, கலத்திர மென்மை, எல்லா சிறப்புகள் 9ஆம் இடம் உயர்ந்த மனிதன்ற ஒரு நிலையை கொடுத்துரும். இப்போ இது 9ஆம் இடம் உயர்கல்வியும் உண்டு. அப்போ சூரியன் உயர்கல்வியை தீர்மானிக்கிறார். இது செவ்வாயோட வீடு, 9க்கு குடையவர்.
9ஆம் இடத்திலே சூரியன் நிற்கிறார். அந்த 9 குடையவரே போய் சூரியன் சாரத்தில் உட்காந்துறார். அப்போ இவன் ஒரு மருத்துவர், டாக்டர். எந்த துறைக்கு போகிறான்? செவ்வாய் சூரியன் மருத்துவர். வந்துடுதா? அப்போ ஈஸியாக நம்ம போய் வேறு எதையுமே அனலைஸ் பண்ண வேண்டியது அவசியமே கிடையாது. அப்போ இவன் அம்மா என்ன படிக்கலாம்? அவன் பையன் டாக்டர் ஆகிறான், போ, முடிஞ்சு போச்சு. அது இங்கே வரும். செவ்வாய் இங்கே இருக்கு இல்லையா? செவ்வாய் உத்திராட நட்சத்திரத்தில் இருந்தா அவன் கலெக்டர். அவன் கலெக்டர். அதே செவ்வாய் இங்கே கார்த்திகை நட்சத்திரத்தில் இருந்தா அவன் MDS, பல் டாக்டர். எஸ், லாஜிக்கா இருக்கா? பொத்தாம் பொதுவாக பேசவே கூடாது. எனக்கு இந்த இது வராது, கிரகம் அதிகாரம் விட்டு இருக்கிறதா அப்படின்றத தான் பார்க்கணும். அப்போ சுகபாக்கியாதிபதி செவ்வாயை சூரியன் சாரம் வாங்கிறது, லக்னாதிபதி சூரியன் சுக்கிரன் சாரம் வாங்கிறது. முடிஞ்சு போச்சா? அப்போ இவனுக்கு இயற்கை என்பது இந்த 2 கிரகமே வேலை செய்யும். அப்போ லக்னாதிபதி பாக்கியாதிபதி இது 2மே தீர்மானிச்சிருது. சரி, இதை விடுவோம். இதை விட்டுட்டு இதுக்கு போவோம். இதை விட இதில் எந்தெந்த இடத்துல மாறுது பார்த்தீங்களா? இங்கே வந்து டாக்டர் கொடுக்குது. இது எது? காலபுருஷனுக்கு 6ஆம் இடம். இது காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் அவனை கலெக்டர் ஆக்குது. இங்கே காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் அவனை BDS, பல் டாக்டர் ஆக்குது. இதே இதில் இன்னொரு துறை இருக்குது. இது விளையும் இடம் தானே, அக்ரி சயின்டிஸ்டாக வரலாம். அக்ரி சயின்டிஸ்டாக, ஆமாம். இதெல்லாம் அவனுக்கு எந்த நெல்லை போட்டால் சூரியன் தான் நெல், சூரியன் தான் தென்னை, அது சுக்கிரனுடைய வீடு. அப்போ விதை சார்ந்த ஒரு புதிய உருவாக்கத்தாங்க ஒரு சயின்டிஸ்டாக வெளியே வருவான். இதுக்குள்ளே அதே செவ்வாய் சூரியன் இவன் சொல்கிறான், சார் MBBS முடிச்சிட்டேன், நான் PG பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படி கேட்குறேன். அப்போ செவ்வாய் சூரியன் ஆர்த்தோ, எலும்பு, சூரியன் எலும்புக்காரன் இல்லையா, ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட். அதே செவ்வாய் சூரியன் இருதயத்துக்கு அதிபதி, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். 2க்குமே எடுக்கலாமா? சிம்பிளாக புரியுதா? இப்படி வந்து உட்காரியா, எக்கிக்கிட்டு பார்க்குறேன், இங்கிட்டு வர வேண்டியதானே. ஏங்க இவளை எங்க இருந்துங்க நீங்க எடுத்து இது இவளையே அவங்க அம்மாவை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கா. இப்போ நான் முன்னாடி நிற்கிறேன், என்னைய பார்த்து இது பண்ண வேண்டியதானே. இவங்க அம்மாட்ட போயிட்டா, எங்க அம்மா கனவுலயே வந்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா பாவம், அது அங்கே போய் உட்காந்துக்கிடுச்சு. சரியா? இப்போ இந்த இடத்தினுடைய நிலையை மாற்றுறது யார்? இது. சரி, இதை விட என்னென்னா இது டிஃபிகல்ட் அப்படின்ற ஒரு டிஃப்ரெண்ட்டான நிலையை பாருங்கள். இந்த லக்கணத்துடைய பஞ்சமாதிபதி யார்? குரு. இந்த குருவே போய் உத்திர நட்சத்திரத்தை நிற்கிறார். டிஃப்ரெண்ட்டானது. இப்போ நம்ம சொல்லுவோம் பஞ்சமாதிபதியை 2ல் நிற்கிறா அப்படின்னு சொல்லுவோம். பஞ்சமாதிபதி மட்டுமல்ல, 8ஆம் அவர் தான் இல்லையா? அப்போ இந்த குரு இந்த 7ஆம் இடத்துக்கு தன லாபாதிபதி. சரியா? தன லாபாதிபதி. இது காலபுருஷனுக்கு 9, 12. இப்போ இவனுடைய எதிரிக்கு இது தன லாபம், இவனுக்கு 9, 12. அப்போ இந்த குரு என்ன செய்யுது? சூரியன் சாரம் வாங்கினோடனே இவங்க அப்பா மூலமாக கிடைத்த செல்வம் இருக்கு இல்லையா, இந்த குரு 2ல் இருக்குன்னா பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 2ல், சூரியன் சாரம், சூரியன் தகப்பன் காரகன். அப்போ தகப்பனார் மூலமாக கிடைக்கப்பட்ட செல்வத்தை இவன் என்ன செய்வான்? 9, 12. அப்போ இவன் எதையோ இதில் போய் அன்எக்ஸ்பெக்டடாக வருதுன்னு சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட்டை போடுவான். இவனுடைய காசு பணத்தை இன்னொருத்தர் தின்னுக்கிட்டே இருப்பான். அப்போ பூர்வீக சொத்துக்கள் பூரா. அப்போ இவனுக்கு ஒரு குழந்தை பிறந்த உடனேயே இவன் சொத்துக்கள் அழிய ஆரம்பிச்சிடும். சொத்துக்கள் இதுதான் டிஃப்ரெண்ட்டான. நம்ம சொல்லுவோம் பஞ்சமாதிபதி ஏன் அப்படின்னு சொல்லுவோம். அவர் அதான் சொல்கிறேன், அந்த 8ஆம் கேரக்டரையும் எடுத்துருவார் ஆசைப்பட்டு. ஆனால் அதில் என்னன்னா, குருவுக்கு சூரியன் வேதகன், காலபுருஷனுடைய தகப்பன் ஸ்தானாதிபதி, தகப்பன் காரகனாகிய சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருப்பது. வாங்க சார், உட்காருங்க வாங்க. என்ன
அப்போ இந்த குரு சூரியன் வேதகன். சரியா? இப்போ இந்த டிஃபரெண்ட் எந்த ஜாதகத்திலேயே வேதகனுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை திசை திருப்புறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆனால் வழி இருக்குது, வழி இல்லாமலாம் இல்லை. அப்படியே டிஃப்ரெண்ட்டாக மாற்றி விடணும். மாற்றி விடுறதுக்கு இதில் டெக்னிக்கலாக இருக்குது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் இதில் இருக்குது. பட் நம்ம என்ன நினைப்போம், குருதசை வந்த உடனே குரு 2ல் சூரியன் சார்தான் இருக்கார், சூரியன் லக்னாதிபதி 9ல் உச்சமடைகிறாரு அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். அப்போ 5ஆம் இடம் ஷேர் மார்க்கெட்டு, அப்போ 5ஆம் இடம் நிதி நிறுவனங்கள். அப்போ இந்த நிதி நிறுவனங்களில் போய் இவன் என்ன செய்யறான், இந்த 12 குறை வரும் இல்லையா, காலவசம் 12 குறை 8ஆம் இடம் இல்லையா, இவன் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான். ஒட்டிக்கிரிட்டியாக 1 லட்சம் முடியுங்கன்னா வாரம் 10,000 ரூபா தராங்கன்னு போய் விழுந்துருவாங்க. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் போய் விழுவாங்க. பணம் பூரா என்ன செய்யும், வரும்னு போய் லாக்காய். சரியா? இந்த இடத்துல தான் ஒரே ஒரு இடத்துல தான் குரு டிஃப்ரெண்ட்டாக வேலை செய்கிறார். எங்கன்னா இந்த குரு உத்திராட நட்சத்திரத்தை நிற்கிறார் இல்லையா, நீச்சமாய் உத்திராட நட்சத்திரம் நிற்கிறதுனால இந்த வேதகன்ற தத்துவத்தை இங்கே இழந்துடுறாரு. ஆமாம், குரு நீச்சமாகிறதுனால குருவுக்கு சூரியன் வேதகன் தான். ஆனால் குரு இந்த வேதகனாகிய சூரியனுடைய நட்சத்திரம் நிற்கும்போது தன்னுடைய வேதகத்தன்மையை இழந்து விடுகிறார். 6ல் இருக்கக்கூடிய குரு இல்லையா, 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு, ஆனாலும் ஒரு அட்டமாதிபதி தான், பஞ்சம அட்டமாதிபதி தான். அதை வந்து அதிகாரத்தை விடவும் முடியாது. அப்போ இவன் என்ன செய்யறான், 6ஆம் இடம் என்ற கடுமையான உழைப்பு, பாடுபடுறான். பாடுபட்டதை நல்லாவே கொடுக்குறான், உழைப்புக்கு தகுந்த இதை கொடுக்குறான். ஆனால் என்ன செய்யறான், நீச்சமாய் உத்திராட நட்சத்திரத்தினால இந்த 5, 8ன்ற கோணம் இருக்குல்ல அதை மாற்றலை. சம்பாதிச்சதுக்கு பின்னாடி கொண்டு போய் இன்னொரு தடவை விட்டு வந்துடுறான். அது நடந்து போகுது. இதெல்லாம் கண்ணால் பார்த்த ஜாதகம். குரு சூரியன் சார்த்தது என்னால் மருந்து பாட்டில் கூட வந்தேன். பாக்கெட்டுக்குள்ளே மருந்து பாட்டில் 45 லட்ச ரூபா கடனோட வந்து எங்கள் ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு வர்றாரு எங்கள் ஆஃபீஸ்க்கு. என்ன வேணும், அவரை என்னை வந்து பொன்னையன்னு கூப்பிட்டார். ஏன்னா நீண்ட கால நண்பர், அண்ணன் வயசுக்கு மூத்தவர். பொன்னையா அந்த என்னமோ சொல்கிறேன் கேளு. என்னப்பா, உடனே பிரசனத்தை போட்டு சார்ட் எடுத்துகிட்டு வாங்கடான்னு சொன்னால் 8ஆம் இடம் வலுவ 18 ஆப்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆடா 18 ஆப்ரேட் ஆகுது, என்னென்ன விஷயம்னு கேட்டேன். இல்லை அவன் என்னமோ ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கான் அவன்கிட்டன்னு. ஆனால் அவன் தற்கொலை முயற்சி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்ட்டு. தற்கொலை முயற்சி பண்ணுறானா, என்னைக்கு சிக்க வச்சுறாங்கடா என்னடா அப்படின்னு அவர் கேட்குறேன். இவன் ஏதோ சூசைட் பண்ணுறது மைண்டில் இருக்கான், அவன் என்னென்னு கேளுங்க அப்படின்னு கேட்குறேன். என்னப்பா பாண்டி என்ன, இல்லைண்ணே என்னால் முடியலைண்ணே, அதனால் நான் வந்து இவர் இங்கே வந்துட்டு போய் இவர் என்ன சொல்கிறாரு கேட்டுட்டு இவர் முடியாதுன்னா போட்டலாம் என்ன பதில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா எங்களுக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டுச்சு. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, தூக்கி வாரிச்சு. இது எப்படி பண்ணியா, இல்லை பிரச்சனை அவனுக்கு அப்படி தானே வருது. அப்புறம் அவனுக்கு சொல்லி செஞ்சு அந்த கடனை அடைக்கிறதுக்கு வழியெல்லாம் சொல்லி 45 லட்ச ரூபா கடன். இதே குரு அவன் ஜனன ஜாதகத்தில் குரு உத்திராட நட்சத்திரத்தில் இருந்தது, தலைகீழாக மாற்றி விட்டோம். நல்ல கன்சியூமர் ப்ராடக்டில் C&L ஆஃப் அவன் வந்து வாங்கி சப்ளை, ஒரு நாளைக்கு அவ்வளோ டேர்ன் ஓவர் தூக்கி. குரு சூரியன் சார் காஸ்மெட்டிக் திங்ஸ் சும்மா செம்மையாக அள்ளிட்டு கடைசியில் என்ன செஞ்சான், இந்த 5, 8 எப்படி வேலை பார்த்துச்சுன்னா, ஒருத்தன் வந்தான் மெட்ராஸ்லேருந்து, என்ன பாண்டி பிளடி 5 lakhs டேர்ன் ஓவர், உனக்கு ஒரு 150C கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னா. நம்மளுக்கு எதை சொன்னாக்க அது தூங்க மாட்டாலும் அதை சொல்லல ஐட்டா. அவன் கேட்க 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 பணத்தை வாங்கி 5, 8 இவனுக்கு 5, 8 இவனுக்கு 2, 11 வந்தவனுக்கு. அவன் ஒரு வெள்ளை வேட்டி சாமியார், நான் அவன் காய் வேட்டி சாமியார். வந்த உடனே 2.25 கோடி ரூபா வாங்கிட்டான். இந்தா இப்போ கையெழுத்தாயிடுச்சு, நாளைக்கு வந்துடும் இப்படியே சொல்லி. இது எனக்கு தெரியும், என் அசிஸ்டண்ட்டுக்கு தெரியும், ஜான்சன் சொல்லி ஒருத்தர் இருந்தார் என்னுடைய PA, அவருக்கு தெரியும். அவரும் என்கிட்ட சொல்லலை, அவன் சொல்லியிருக்கான் சாமிகிட்ட சொல்லிடுறாங்க அப்படின்ட்டுருக்கான். கடைசியில் என்னாச்சு, இது கூத்தனை தெரியுமா, இந்த சிம்மலக்கணம் மலை சார்ந்த இடம்ல ஒரு தடவை இந்த சாமியார் சொல்லி எல்லாத்தையும் ஜாமான் சொல்லி சதுரீரில் போய் இது சண்டி ஹோமம்லாம் பண்ணாங்க. எல்லாம் அவன் சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டினான். அடிச்சு போய் வந்து
கடைசியில் இவனை செல்லப்பிள்ளை மாதிரி நான் வச்சுருந்தேன். யார்? இந்த பாடி ரொம்ப செல்லப்பிள்ளையாக வச்சுருந்தேன். இவனுக்கு கொடுத்தாங்க ஒரு 70 லட்சம் 80 லட்சம் 50 லட்சம்னு கேட்க அவன் பூரா நம்ம வீட்டுக்கு வந்துட்டான். சாமி பாண்டி இப்படி அப்படியா, எனக்கு ஒன்றும் தெரியலை, நீங்கள் போங்க நான் கேட்டு சொல்கிறேன். கடைசியில் 2004 எங்கள் வீட்டுக்கு வந்தேன். என் மிஸ்ஸஸ் ஒரு மாதிரி பேசி விட்டுருச்சு. உன்னையெல்லாம் பிள்ளையா வளர்த்ததுக்கு நீ செஞ்ச கூத்து உன் மூஞ்சிலே முடிக்க மாட்டார், போயிருந்துட்டான். அப்படி வச்சுருந்தேன். கடைசியில் போய் ஐபி கொடுத்துட்டான். ஐபி 2.5 கோடி ரூபா. அந்த நேரத்தில் 2004 2.5 கோடி ரூபா சாதாரண விஷயமா? இந்த வேலையை இது காட்டிடுது. என்னன்னா தூக்கி விட்டு இறக்கி விட்டுறதுன்ற நீச்சம். ஒருவேளை குரு சந்தனோட திருவோணத்தில் இருந்திருந்தா அப்போ வழி வாங்கியிருப்போம். திருவோணத்தில் தான் இவங்க பிசினஸ்குள்ளே வந்திருக்க மாட்டானே. அது கிடையாது சார். ஆமாம், அதை ஆரம்பத்திலே கழட்டி விட்டுரும்ல, ஆரம்பத்திலே கழட்டி விட்டுரும். இப்போ இதே குரு சந்திரன் சாரத்தில் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். சந்திரன் போய் இங்கே உட்காந்துருந்துச்சுன்னா அட்டமாதிபதி 6ல் உட்காந்து 2 கூட சாரம் உழைச்சி சம்பாதிச்சிருவான். சம்பாத்தியத்துக்கு வந்துடும். ரூட்டு 2nd ஹவுஸோட கனெக்ட் ஆகிடுச்சு. அடுத்து தூள் கிளப்பிட்டு வந்துடுவான். எவ்வளோ கடன் இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் இருக்கிற காசை வச்சு தூக்கிடுவான். ஆனால் இழப்பு என்ன அப்படின்னா 7ஆம் இடத்துக்கு 6 12, 7ஆம் இடத்துக்கு 6 8 12, இவனுக்கு 6 8. இவன் காசு பூரா வைத்திய செலவு, வட்டி செலவு, தண்ட செலவாக போயிடும். ஆமாம்மா, அதாவது வீட்டுக்காரங்க தூக்கிடும். ஏன்னா இதில் இது காலபுருஷனுக்கு 6 10 12, இங்கே 4 ஈஸியாக வேலை பார்த்துட்டு போயிடும் இல்லையா? இப்போ இந்த 4 12 அவன் சொத்து பூரா காலி பண்ணிடும். காலபுருஷன் 4 இப்போ மிராக்கலாக தான் சார். காலபுருஷத்துவ அடிப்படையில் அது வேலை செய்யுது. எடுக்க தெரியாமல் எடுத்துக்கிட்டுருக்கோம், அவ்வளோதான் மெயினாக. இதில் என்ன, இதை நீங்கள் இப்படி விட்டு பாருங்கள். இதே சனி, இது சூரியன், இவனுக்கு இதே சனி பகவான். இப்போ இங்கே போய் சனி பகவான் உட்காந்துருது, சூரியன் சாரத்தில் உட்காந்துருது. அப்போ சிம்ம லக்னத்துக்கு லக்னாதிபதி சூரியன் போய் சுக்கிரன் சாரம். சுக்கிரன் 3 10 கூட. இவன் ஒரு கர்ம மேன்மை அடைய போகிறான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. கல்யாணம் நடக்கும், அதில் மாற்றம் கிடையாது. கல்யாணமும் கர்மாவும் இவனுக்கு இந்த லக்னாதிபதி தீர்மானிச்சிடுறாரு. அதில் கிடைக்கக்கூடியதை இவன் என்ன செய்ய போகிறான் அப்படின்றது மெயினான சப்ஜெக்ட். இப்போ சனி போய் சூரியன் சாரத்தில் உட்காந்துறாரு. இப்போ என்ன செய்கிறாரு, இவருடைய இதை பூரா இவர் எடுத்துக்கிறாரா? அப்போ இந்த சனி பகவான் என்ன செய்கிறாருன்னா 6 குடையவராய் 10ல், 6 குடையவராய் 10ல். இது காலபுருஷனுக்கு 2 10. உத்தியோகம் 6 10 6 10 உத்தியோகம். அது காலபுருஷன் 2 10. அப்போ உத்தியோகத்தின் மூலமாக இவனுக்கு சிறப்பான நிலை கொடுக்கப்படுகிறது. 1. இதில் சத்திய சோதனை என்னன்னா, இவர் 7 கூடையவன் கூடையா? அப்போ 7 10 சரியா? அப்போ 7 10 போது 2 11. இங்கே என்ன கேரக்டர் நடக்குது அப்படின்னா, இவனை படிக்க வச்சிரும், ஒரு வேலைக்கு கொண்டு போய் உட்கார வச்சிரும். சம்பாத்தியம் நல்லா பண்ணிக்கிருப்பான், போகிற இடத்துல நல்லா நேமனா நல்லா இருப்பான். இந்த சனி சூரியன் சாரத்திலிருந்து இவன் கர்மாவை எப்படி மாற்றுது அப்படின்னா, சனிக்கு சூரியன் அப்படின்னாலே தகப்பனாருக்கு ஆகாது. இப்போ ஏதோச்சே அவங்க அப்பாவுக்கு ஒரு இது நடந்துடுது. அவர் நடத்துகிற தொழில் பிரபல்யமான தொழில். என்ன செய்வான், இவன் பார்த்த உத்தியோகத்தை விட்டுட்டு 7 10 தகப்பனார் பார்த்த தொழிலில் வந்து உட்காருவேன். அது இவனுக்கு 2 11. காலபுருஷனுக்கு லாபத்தை கொடுக்கும். திசை அப்படியே திருப்பி விடும். இப்படியும் இருக்கு, இப்படியும் வேலை இது செய்யுங்களே. ஆனால் இந்த இடம் இவங்களுக்கு ஆஃப் ஆகலை. இது காலபுருஷனுக்கு 2 10, காலபுருஷனுக்கு 2 11.
இவன் என்ன செஞ்சாலும் அது லாபத்தை தான் கொடுக்கும், தொழில் மேன்மையை தான் கொடுக்கும், விரயத்தை கொடுக்காது. அப்போ இவன் எதுக்குள்ளே வேணாலும் போடலாம் இல்லையா? அல்ல, ஆமாம். அப்பா காலகட்டம் பின்னாடி இந்த தொழிலை இவன் எடுக்க வேண்டிய சூழலுக்கு வந்துடுறான். கட்டாய சூழ்நிலை அவ்வளோ பெரிய தொழில் விட முடியாது, ஏன்னா பிரபலியமான நிறுவனமாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல இந்த 9ஆம் இடத்துக்கு சனி யாரு? 10, 11 கூடையவர் தானே. அவர் இவருக்கு 2ஆம் இடத்துல தான் இருக்காரு. அப்போ தகப்பன் காரகனும் சூரியன் 9ல், சனி 2ல், சூரியன் சாரம். சூரியன் என்ன செய்கிறாரு? 5 கூடையவர், புகழ்பெற்ற மனிதராக இருக்கார், செல்வ செழிப்பில் அள்ளி திளைக்கிறார். 2ஆம் இடம் 10 கூடையவர், லாபாதிபதி 2 உட்காந்துறாரு இல்லையா? அப்போ சனி யாரு? தகப்பன் சார்ந்து பாலகாதிபதி அல்லவா? அப்போ இந்த சனி திசையில் சுக்கிர புத்தி வருது. அப்போ சுக்கிரன் 2 7 கூடையவர், சனி பாதகாதிபதி. அப்போ மாரகம் பாதகம் ஆட்டோமேட்டிக்காக வருதா? அந்த மாரகம் பாதம் எப்போ நடக்கும்? இந்த ஜாதகனுக்கு இந்த சூரியன் என்ற சாணான் சுக்கிரன் 3 10 கூடையவர் இல்லையவா? அது 2 7. இவனுக்கு திருமணம் ஆகும்போது தான் இவன் இந்த சனிதச சுக்கிரபத்தில் இவனுக்கு கல்யாணம் நடக்கும். கல்யாணம் நடந்ததுக்கு முன்னாடி தகப்பனாவுடைய மரணமும் சம்பவம் நடக்கும். மாரகம் பாதகம். மறுபடியும் மாரகம் பாதத்தை நன்மைன்னு நினைச்சிடக்கூடாது. பாதகாதிபதி அவன் குணத்தை காட்ட ஆரம்பிச்சிருவான். பாதகாதிபதி அதாவது சரத்திற்கு பாதகாதிபதி 11 கூட ஒரு அள்ளி கொடுக்குறாருன்னு சொல்லி மட்டும் நம்ம நினைக்கவே கூடாது. இந்த இடத்துல இந்த கேரக்டர் இது அழகாக பண்ணும். அப்போ தகப்பனாருக்கு 2 7 11, இவனுக்கு 3 7 10 வந்துடுதா? அப்போ கர்மாவில் இவன் ஜெயிக்கிறான். அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல்லாம் இந்த கிரக ரீதியில் இவ்வளோ வேலை பார்க்குது. சரியா? இப்போ இதே இதில் வச்சுக்குவோம். இப்போ இதே சூரியன் போய் சித்திரை நட்சத்திரம் 4ஆம் பாகத்தில் போய் நின்றுக்குது. சித்திரை நட்சத்திரம் வச்சுக்கிடுவோம். இப்போ லக்னாதிபதி நீச்சமுற்று, ஏன்னா நீச்சத்துக்குள்ளே தான் நிற்கிறாரு. நீச்சம் அதிநீச்சத்துக்குள்ளே போகிறார். நீச்சமுற்று செவ்வாயினுடைய சாரம் பெறுகிறார். ஆமாம், 1 8. இப்போ இந்த 3ஆம் இடம் என்பது இவனுக்கு காலபுருஷனுடைய 7ஆம் இடம். இப்போ இந்த 3ஆம் இடம் என்பது இவன் பிறந்த இடத்தை விட்டு குறுகிய பயணத்தில் இடம் மாறுகின்றான். தகப்பன் காரகன் நீச்சமாவதால் தகப்பன் காலத்திற்கு பின்பு இந்த செவ்வாய் 9 கூடையவர் வேறு இடத்திற்கு மாற்றம் அடைகிறார். அங்கே வரும் 3ஆம் இடம் குறுகிய மாற்றம். இவங்க அப்பாவே செய்கிறார், அந்த இடத்த விட்டு வெளியேறார். இந்த சூரியன் வெளியே, இந்த தகப்பனார் குறுகிய இடத்துக்கு வெளியே வந்தோடனே அதுக்கப்புறம் இவன் படித்து முடிச்சதுக்கு முன்னாடி என்ன செய்யலாம்? இந்த இடத்த விட்டு முழுக்க வெளியே போயிடறான், வேற்றிடம் போயிடறான். தேங்க்ஸ்க்கா, பொறுங்க எல்லாத்துக்கும் இல்லையா? இல்லையா? எனக்கு மட்டுமா? ஓகே, தேங்க்யூ. ஏன்னா அப்போ இந்த இடத்துல எந்த மாதிரியான நிலையெல்லாம் இப்போ கிரகத்தினுடைய நிலையில் பார்த்தோம்னா இந்த சூரியன் நீச்சம். அப்போ இங்கே இந்த 3ஆம் இடம் என்பது கல்வியை போதிக்குமா அப்படின்னா கொடுக்காது. ஆனால் செவ்வாய் சாரத்தில் உட்காந்துருக்காரு. செவ்வாய் 4 9 கூடையவர். உயர்கல்வியை உயர்கல்வியை எடுத்துக்கொள்ளக்கூடிய, அதாவது படிக்கக்கூடிய தகுதி அவனுக்கு இருக்குது. ஆனால் சூழ்நிலை. அப்போ இந்த இடத்துல லக்னாதிபதியே சகோதர ஸ்தானாதிபதியாகிய 3இல் நின்று சகோதர காரகனாகிய செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இருப்பதால் தன் உடன் பிறந்தோருக்காகவே இவன் வாழ்க்கையை பூரா முழுசாக அர்ப்பணிக்கிறான். முழுசாக அர்ப்பணிச்சிட்றான். அப்போ இது டோட்டலாக எடுங்க. காலபுருஷனுக்கு 7 8 1 7 8 தானே. அப்போ என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? நித்தம் மரண அவஸ்தை. இப்போ நம்ம சொல்லுவோம் லக்னாதிபதி சூரியன் பாக்கியாதிபதி சாரம் வாங்கியிருக்காரா அப்படிமா. எங்கடா வாங்கினான்? அவன் படுற பாடு அவனுக்கு தான் தெரியும். இப்படியும் ஒரு வேலையை செய்துவிடும். இப்போ இந்த இடத்துல தான் இவனுக்கு லௌகீகமும் மாறும். இப்போ நம்ம நினைப்போம் 7 கூடையவர் சனி, 7 கூடையவர் சனி.
இப்போ லக்னாதிபதியை 9 கூட சார வாங்கிட்டார் நீச்சமாயி. சரியா? அப்போ இந்த இடத்துல த்ரூ 9ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. இப்போ சனி இங்கேயே நிற்கிறான்னு வச்சுக்கிடுவோம். இந்த சனி தன்னுடைய 3ஆம் பார்வையால் இதை பார்ப்பார், 9ஆம் இடத்தை. இப்போ இந்த 9ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது சூரியன் செவ்வாய் சாரை வாங்கினதுனால எடுக்கிறது யாரை எடுக்கணும்னு அவங்க அப்பா தூக்கிறோம். இவனுக்கு கல்யாண விஷயமே என்ன ஆகும், மறு திருமணத்துக்கு தான் கொண்டு போகும், ஃபஸ்ட் திருமணத்துக்கு வராது. ஏன்னா சூரியன் நீச்சமுட்டு செவ்வாய் சாரம், செவ்வாய் 9 எங்கே உட்காந்துருக்காரு, காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அப்போ இந்த இடத்துல திருமணமும் மாறுபடுகிறது. அப்போ பலவிதமான ஒரு போராட்டங்கள் இது பண்ணி, ஆனால் இந்த 3-9 என்ன செய்யணும்னா ஆட்கள் பழக்க வழக்கம் இருக்குது பாரு, பெரிய பெரிய ஆட்கள் பழக்க வழக்கமாக இருக்கும், பெரிய பெரிய ஆட்கள். இவன்கிட்ட சொன்னோம்னா இன்னார்னா அவன் தானே இந்த ஃபோன் பண்ணி வர சொல்லுவேன், ரொம்ப அசால்ட்டாக சொல்லுவேன். இப்படி தான் இருக்குது இதில்.